வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். நாட்டில் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரச நிறுவனங்களை சுற்றி முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை போன்ற உயர் பாதுகாப்பு வலயங்களை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணிகள் டெங்கு நெருக்கடி பெருந்தொற்று நிலைமையை எட்டிய பின்னரையே முன்னெடுக்கப்படுவதாகவும் இது அதிகாரிகளின் தாமதமான செயல்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் இதுவரையில் 50,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன. சுகாதார அதிகாரிகளும் இது பெருந்தொற்று நிலை என உறுதிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மைப்படுத்தும் பணி தேவைப்படுகிறது என்றால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பொது சுகாதாரத்தின் நிலை என்ன என்பதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். நிலையில் அரசாங்கத்தின் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் வெறும் விளம்பர பிரச்சாரங்களாகவோ அல்லது முக்கிய அரச நிறுவனங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட செயலாகவோ இருக்கக்கூடாது என வலியுறுத்திய அவர், நிலைமை பாரதூரமாவதற்கு முன்னரே அரசாங்கம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டம், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் சமூக மட்டங்களை உள்ளடக்கிய நீடித்த தேசிய வேலை திட்டம் அவசியமானது. சுகாதார அமைச்சரும் ஊடக அமைச்சருமானவர் விளம்பர பணிகளில் கவனம் செலுத்துவதை விடுத்து சுகாதாரத்துறையில் நிலவும் ஆளணி வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதிலும் சுகாதார பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். இறுதியாக அரசாங்கம் வெறும் விளம்பர நடவடிக்கைகளை கடந்து மக்களை பாதிக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் உண்மையான மற்றும் விரிவான தேசிய டெங்கு தடுப்பு யுத்தியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கத்திவெட்டு தாக்குதலுக்கு உள்ளான ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 35 வயதுடைய ரகு துஷ்யந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணை தகவலின்படி வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தோல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி இந்த கத்திவெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதுடனும் இதில் வயிற்று பகுதியில் பலத்த காயமடைந்த அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் சந்தேக நபர் முன்னதாக வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அப்போது அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதிகளுக்கு நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 உயர்ந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூன் 25 மற்றும் 26 ஆகிய இரு தினங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தமாக பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 51,049 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக டெங்கு மரணங்களின் வீதம் மொத்த நோயாளர்களில் 0.06 காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 17,208 புதிய டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் மேல், தெற்கு, சப்ரகமுவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல தற்பொழுது 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதிக அவதானம் தேவைப்படும் பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பாத யாத்திரை அடியார்களுடன் பயணித்த நாயை உதைந்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றதாகவும் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பிரதம
பரிசோதனைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 21 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு உள்ளான நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுடன் சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த சுப்பிரமணியம் என்ற பெயருடைய நாய் என அறியப்படுகிறது. கல்முனை பகுதியில் இந்த நாய் தாக்கப்பட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பல்வேறு தரப்பிடமிருந்தும் கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்து அமைப்புகளும் இந்த செயலை மனிதாபனமற்றதாக கண்டித்துள்ளன. இதனிடையே கைது செய்யப்படுவதற்கு முன்னர் சந்தேக நபர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறித்த நாயை துன்புறுத்தியமை தொடர்பாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதேபோல ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்பட கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறியதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்கா ஜனாதிபதி ஈரான் மீது தாக்குதலை தொடரப்போவதாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவின் போர் வானூர்திகள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி சேமிப்பு நிலையங்கள் மற்றும் கடற்கரை ராடர் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் என்பது தெளிவாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் மீதான தனது கடும் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ள அவர், நாங்கள் நியாயமாக செயல்பட முடியாத ஒரு கட்டம் வரலாம். அப்போது நாங்கள் வெற்றிகரமாக தொடங்கிய வேலையை இராணுவ ரீதியாக முழுமையாக முடிக்க நேரிடும். அப்படியொரு நிலை ஏற்பட்டால் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு என்பதே இல்லாமல் போய்விடும் என்றும் மிகவும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் நிலவி வந்த பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அதிரடி அறிக்கை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே நடந்த மோதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் சிந்து மாகாண கராச்சி நகரில் குலிஸ்தான் யக பகுதியில் துணை இராணுவத்தின் தலைமை அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளனர். வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட வாகனத்தை துணை இராணுவ அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் மோதிய பயங்கரவாதிகள் வெடிக்க செய்தனர். இதனை அடுத்து பாதுகாப்பு படையினரை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கி தாக்குதல் நடத்தியுள்ளன. இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே சில மணி நேரம் துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது. இந்த மோதலில் 6 பயங்கரவாதிகள் 4 பாதுகாப்பு படையினரும் மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நாட்டின் இபாடி மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அம்மாகாணத்தில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 7:25 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டதா என்ற தகவல் இதுவரையில் வெளியாகவில்லை. அதேவேளை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள், தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.